இங்கிலீஷில் வெக்ஸ்டுன்னு போட்டிருக்கும், விஇஎக்ஸ். அதே வார்த்தையை தமிழ் பைபிளில் இப்படி போட்டிருக்குது, வேதனைப்படுகிறாள்னு போட்டிருக்குது இல்லையா? இங்கிலீஷ் பைபிளில் ஷீ இஸ் டோட்டலி வெக்ஸ்ட். அந்த அம்மா வாழ்க்கை முழுக்க 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 முழுக்கவே ரொம்ப பாடுகளை சந்தித்த ஒரு பெண். நல்லா கவனிங்க. அவருடைய கணவனை பற்றி போட்டில்லை, இருக்கிறாள தெரியல. ஆனால் ஒன்று, அவள் சொன்ன முதல் வார்த்தை எனக்கு கவனிங்க. நான் ஒரு வார்த்தை, சில வசனங்கள் மட்டும் சொல்கிறேன், கவனிங்க. உபத்திரவங்கள் தேவன் வைத்திருக்கிற அன்பை தணிக்க முடியாது. எல்லாம் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. என் உபத்திரவங்கள் தேவனோடு இருக்கிற அன்பை தணிக்க முடியாது. Afflictions do not dissolve my affections. இது ஆங்கில பழமொழி. மிஸ், so many miss, 1 miss, 2 miss, 3 miss. சொல்லுங்க, afflictions do not dissolve my affection. என்ன பாஸ்டர் ஒரே இங்கிலீஷ் வேண்டாம். அதாவது நம்முடைய உபத்திரங்கள் வரும்போது தேவனில் இருக்கிற அன்பு குறைஞ்சி போயிடுது. ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன போராட்டம், ஒரு சின்ன பாடு, ஒரு சின்ன வருத்தம், சின்ன வியாதி வரும்போது கவனிங்க, அன்பு கூறுவேன். எப்போ? எனக்கு எல்லாம் சாதகமாக இருந்தா, என்னை யாரும் திட்டக்கூடாது, என்னை யாரும் பேசக்கூடாது, யாருக்கிட்ட சண்டை போடக்கூடாது, அம்மா என்னை தட்டில் வச்சு தாங்கணும், என் வீட்டுக்கார் தாங்கணும், என் பிள்ளை தாங்கணும், என் மருமக தாங்கணும், மாமியார் தாங்கணும், யாரும் தாங்காத போது அன்பு செலுத்தணும். புரியவே இல்லை. இன்னொரு முறை, அதாவது அஃப்ளிக்ஷன் டு நாட் டிசால்வ் மை அஃபெக்ஷன். புரியுதா உங்களுக்கு? அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், ஆண்டவராக இருக்கலாம், ஈவன் பாஸ்டராக கூட இருக்கலாம். என்ன மாறுது? என்ன மாறுது? ஆண்டவரே சொன்னார், கடைசி நாட்களில் மனிதனுடைய அன்பு ஏன் தெரியுமா? உபத்திரங்கள் வருகிறது, பாடுகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது. இந்த அம்மா இங்கே எ மேன் ஆஃப் அஃப்ளிக்ஷன், அவளே சொல்கிறா பாருங்க. இந்த வசனத்தை நான் தமிழில் படிக்கிறேன். கொடிய வேதனைப்படுகிறாள். தமிழ் பைபிளில் மகா பிசாசினால், இன் இங்கிலீஷ் இந்த வார்த்தை ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை ஷீ இஸ் டோட்டலி வெக்ஸ்ட். எடுக்க முடியுமா? தமிழ் பைபிளில் வேதனைப்படுகிறாள், ஆனால் ஆங்கில வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது டோட்டலி வெக்ஸ்ட். ஹலோ, எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், கரங்களை உயர்த்தி எல்லாம் அந்த வார்த்தை சொல்லுங்கள். பாடுகள் வந்தாலும், அந்த வார்த்தை என்ன படின்னு கேளுங்க. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே. என்னங்க? ஹலோ, பாடுகள் வரும்போது ஆண்டவர் இந்த வார்த்தை வருமா? இங்கிலீஷ் பைபிள் இந்த வார்த்தை போட்டிருக்குது, வெக்ஸ்ட். லைஃப் என்ன ஆயிடுச்சு?